மதுரைக்கு மேற்கே நாகமலை புதுக்கோட்டைக்கு அருகில் கீழக்குயில்குடி என்ற ஊரில் அமைந்திருக்கிறது சமணர் மலை. இது இந்தியாவின் பழமையான சமயங்களுள் ஒன்றான சமண சமயத்தின் வரலாறு கூறும் மலைகளுள் ஒன்றாகும். சமண மதத்துக்கு பின்பாக தான் புத்த மதம் தோன்றிருக்கு, புத்த மதத்துக்கு பின்பாகத்தான் கிறிஸ்தவ மதம் தோன்றிருக்கு, கிறிஸ்தவ மதத்துக்கு பின்பாக தான் இஸ்லாமிய மதம் தோன்றிருக்கு. அப்படி சொல்லும்போது இந்த 4 முக்கியமான மதங்களில் சமணம் வரலாற்று ரீதியாக முதன்மையான மதமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு சாதிய பாகுபாடு இல்லாத ஒரு மதமாகவும் எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் மருத்துவம் என்ற ஒரு கோட்பாட்டை கொண்ட ஒரு மதமாகவும் இருந்தது. சமணர்கள், சமண அறிஞர்கள் எல்லாருமே ஆடை அணியாத ஒரு மரபை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த ஆடை அணியாத மரபை சேர்ந்தவர்களாக இருந்ததுனால தான் மக்கள் வாழிடங்களுக்கு அருகாமையில், மக்கள் வாழிடங்களை விட்டு ரொம்ப விலகியும் போக முடியாது, ஆனால் அவர்கள் பார்வையில் படாமலும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்த அவர்கள் தேர்ந்தெடுத்து அதில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறாங்க. இந்த மலையிலே கிபி 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு உடைய பல கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. அந்த கல்வெட்டுக்கள் வட்டெழுத்திலே தமிழ் மொழியிலே பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களாகும். இந்த கல்வெட்டு மூலமாக இந்த மலையினுடைய வரலாறையும், இந்த மலையின் பகுதியை சார்ந்த ஊர்களை பற்றிய வரலாறையும், இந்த மலையை சார்ந்த நாட்டாருடைய வரலாற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்குள்ள ஐயனார் கோயிலுக்கு பக்கவாட்டில் உள்ள மலைப்படிக்கட்டில் ஏறி சென்றால் முதலாவதாக தென்படுவது பேச்சி பள்ளம். சமண சமயத்தின் கடைசி தீர்த்தங்கரர்களான பார்சுவநாதர், மகாவீரர் ஆகியோரின் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக இங்கே வடிக்கப்பட்டுள்ளன. சமண சமயத்தை தோற்றுவித்த ஆதிநாதர் என்றழைக்கப்படும் ரிஷபதேவரின் மகன் பாகுபலி தனது 2 தமக்கைகளுடன் புடைப்புச் சிற்பமாய் இங்கே நிற்கிறார். அச்சநந்தி என்ற ஒரு முனிவன் இந்த மலையிலே வாழ்ந்திருக்கின்றார். அவனுடைய தாயார் ஒரு சிற்பத்தை செய்வித்ததாக இந்த மலையினுடைய உச்சியிலே இருக்கக்கூடிய பேச்சி பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு தெரிவிக்கிறது. அச்சநந்தி தாயார் குணமதியார் செய்வித்த திருமேனி என்று அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டிய மன்னனான பராந்தக வீர நாராயணன் காலத்தில் அவனது மனைவி வானவன் மாதேவியின் பெயரால் மகாவீரருக்கு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. இக்கோவிலின் இடிபாடுகள் இங்கே காணப்படுகின்றன. இதன் அடித்தள கல் ஒன்றில் காணப்படும் வட்டெழுத்து கல்வெட்டு அக்கோவில் மாதேவி பெரும்பள்ளி என்று அழைக்கப்பட்டதை தெரிவிக்கின்றது.
கோயிலை விரிவுபடுத்தி கட்ட திட்டமிட்டு அதற்காக அடித்தளம் அமைத்த சுவடுகள் இங்கே தெரிகின்றன. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் வட்டெழுத்திலே தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. வேற்று மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டும் இந்த மலையிலே இருக்கிறது. இந்த மலையினுடைய உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு கன்னட மொழியில் எழுதப்பட்ட கன்னட கல்வெட்டாகும். சமணமலையின் உச்சியில் அமைந்துள்ள விளக்கு தூணிற்கு அருகே சென்றால் கன்னட நாட்டில் உள்ள சிரவணபெலகொலா என்ற புகழ்பெற்ற சமணப்பள்ளியிலிருந்து வந்திருந்த 5 சமண முனிவர்களின் பெயரை குறிக்கும் கன்னட கல்வெட்டு ஒன்றையும் அதன் அருகே சமண முனிவர் ஒருவரின் பாதச்சுவட்டையும் காணலாம். கார்த்திகை மாதத்தில் வரும் திருக்கார்த்திகை நாளன்று சமணமலையின் உச்சியில் உள்ள இவ்விளக்கு தூணில் கீழக்குயில்குடி சிற்றூரை சார்ந்த மக்கள் விளக்கேற்றி மகிழ்கின்றனர். சமணமலையின் உச்சியில் இருந்தவாறே நாகமலையை சூழ்ந்துள்ள பகுதிகளின் ஒட்டுமொத்த அழகையும் கண்டு களிக்கலாம். மலையின் இருபுறமும் உள்ள கண்மாய்களும் சிறு குளங்களும் கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. மலையின் கீழிருக்கும் ஐயனார் கோவிலில் மகாவீரர் சிலையும் சமண இயக்கர் சிலைகளும் வேறு பெயர்களால் வழிபடப்படுகின்றன. அச்சிலைகள் மலைமேல் இருக்கும் மாதேவி பெரும்பள்ளியில் இருந்திருக்கலாம் என்பது ஆய்வாளர் கருத்தாகும். ஐயனார் கோவிலின் பின்புறம் சென்றால் சமணமலையின் தென்புறத்தில் மற்றுமொரு சமணர் குகைத்தளம் காணப்படுகிறது. இப்பகுதியை நடுவணரசின் தொல்லியல் துறை படிக்கட்டுகள் அமைத்து சீரிய முறையில் பாதுகாத்து வருகிறது. தென் தமிழகத்திலேயே சற்று பெரிய அளவிலான மகாவீரரின் பாறை சிற்பம் இங்குதான் உள்ளது என்பது சிறப்பிற்குரிய ஒன்றாகும். சிங்கத்தின் மீதமர்ந்து அவுணனோடு போரிடும் சமண பெண் தெய்வத்தின் தனிச்சிறப்புமிக்க புடைப்புச் சிற்பம் செட்டிப்புடவு குகைத்தளத்தில் உள்ளது. சமணமலையின் மேற்கு புறம் மேலக்குயில்குடியில் அமைந்திருந்த படுக்கைகளுடன் கூடிய சமணர் குகைத்தளம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இடியால் தாக்கப்பட்டு சிதைந்து போனது. மிஞ்சியிருக்கும் பாறைகளில் சில படுக்கைகள் தென்படுகின்றன.
அடையாளம் தெரியாத அளவிற்கு சிதைந்து போயுள்ள இம்மலைப்பகுதியின் சிதைவுக்கு முதற் காரணம் எது? கீழக்குயில்குடி மலையில் கூட ஒரு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக அங்கேயும் கல்குவாரி தொழில் நடைபெற்றது. அப்போ கூட ஒரு பகுதி முழுக்க இடிந்து விழுந்த சூழல், அந்த தடயங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த வரலாற்று தடயங்களெல்லாம் மிக மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள். முழு மலையுமே வரலாற்று சின்னமாக தான் கருதப்பட வேண்டுமே ஒழிய வெறும் சிற்பங்களை மட்டும் வரலாற்று சின்னமாக கருதி அந்த சிற்பங்கள்லேருந்து 300 மீட்டர் தூரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று வாதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை என்று சொல்லி முழு மலையிலிருந்து 300 மீட்டர் தூரத்துக்குள்ளே எந்த விதமான நடவடிக்கை, குவாரி நடவடிக்கையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. கீழக்குயில்குடியில் இயற்கையான சூழலில் அமைந்திருக்கும் இந்த சமணமலை வெறும் கல்வி சுற்றுலாவாக மட்டுமின்றி பண்பாட்டு சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட வேண்டும். இதனால் வருங்கால தலைமுறை தங்களின் வேரையும் மரபையும் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். புடைப்புச் சிற்பங்களாய் நிற்கும் இங்குள்ள தீர்த்தங்கரர்களின் சிலைகள் பாதுகாக்கப்பட்டால்தான் இந்திய துணைக்கண்டத்தில் சமண சமயம் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஆற்றிய பெரும் பணிகள் வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கும். தமிழுக்கும் தமிழர்தம் நெறிக்கும் எச்சமாய் திகழும் சமணமலை தனது அடையாளத்தை இழப்பது தொன்மை பெருமைமிக்க தமிழ் பண்பாட்டை இழப்பதற்கு ஒப்பானதாகும். மதுரை மாநகரின் சுற்றுலா தலங்களுள் ஒன்றாக சமணமலை அறிவிக்கப்படுவதன் மூலம் சமண சமயத்தின் மரபு தொடர்ச்சியை உலகிற்கே தெரியப்படுத்த இயலும். மண்ணின் நாகரிகம் புதைந்து கிடக்கும் இந்த அரிய பெட்டகம் இயற்கையின் சீற்றத்தால் அழிவதைக் காட்டிலும் மனித பேராசையால் மடிந்து கொண்டிருக்கிறது. வரலாறாய் வாழும் இந்த சமணர் மலையை மேலும் வளமாக்குவோம், அறிவார்ந்த தலமாக்குவோம்.